கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கட்டும். வேதத்திலே யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், நான் எத்தனை வெட்கப்பட்டு வேதனையோடு கூட கடந்து வந்திருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லை வெட்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், வெளியில் என்னால் தலை காட்ட முடியல, யார் முன்னாலும் என்னால் நிற்க முடியல, ஒரு நித்திய வெட்கத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் பயப்படாதங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. உங்கள் வெட்கத்தை மாற்ற இயேசுவால முடியும். அவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் எங்கே வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறாரு. அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்த போகிறாரு. யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினாங்களோ அவங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவமானங்கள், வெட்கங்கள், நிந்தைகள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.